விஜய் சார் யாரு அப்படின்னாக்கா, நான் அவரோட ஃபேன் தாங்க. ஆனா, அவரோட படங்கள்ல தொடர்ந்து அந்த அந்த திருநர்கள் மீதான ஒவ்வாமைய நான் பார்க்குறேன். அவர் வந்து பெண்கள, திருநங்கைகள எவ்வளவு மலினப்படுத்தியிருக்கான்றதையும் நான் பார்த்துருக்கேன். நான் டைரக்ட்டா அஃபெக்டும் ஆயிருக்கேன். என்னடான்னா திடீர்னு இந்த ஒரு 2 நாள்ல பார்த்தா ஏகப்பட்ட மெசேஜ். திட்டுறானுங்க, அசிங்கமா திரும்ப திட்டுறானுங்க. நாயே, பேயே இந்த மாரிலாம் கூட திட்டல. நான் எதுக்காக கோவப்படுறேனோ, அதையே தான் திரும்ப 9 ஒருத்தன் வரிசையா போடுறான் ஒரு 50 மெசேஜ். 9 எப்படியா 9 இது இப்படியே போடுறானுங்க. சீமான் கட்சியும் சரி, இவங்களும் சரி இத அதிகமா பண்ணாங்க. பெண்கள ஸ்லர் பண்றதாகட்டும், அல்லது ஆண்களா இருந்தா இந்த மாரி வானவில்ன்னு சொல்லி பேசுறதாகட்டும். ஞாயித்துக்கிழமை என்ன பண்ணுவேன்னா, மத்த நாள்ல எக்ஸ்ட்ராவா பிச்சை எடுத்து, அந்த காசு சேர்த்து வச்சு ஞாயித்துக்கிழமை நான் பிச்சை எடுத்தேன்னு சொல்லி பொய் சொல்லி அந்த காச அங்க குடுத்துடுவேன். அதுக்கு பதிலா நான் வந்து அந்த ஞாயித்துக்கிழமை நான் வந்து ஊர் சுத்துவேன், படத்துக்கு போவேன், மாலுகளுக்கு போவேன். இதான் என்ன நான் பண்ணுவேன். அகைன் அஸ் அ விஜய் ஃபேன். ரொம்ப ஆசையா, ஜாலியா போய் வந்து அந்த படம் பார்க்குறேன். நல்லா பார்த்துட்டே இருக்கேன். படம் போயிட்டே இருக்கும்போது நடுவுல அந்த ஒரு சாங் வரும். 10 நான் எதனால தான் இவங்க அந்த 9ன்னு போடும்போது என்னால அதுதான் எனக்கு வருது. ஏன்னா, அந்த பாட்ட எழுதுனது யாருன்னு எனக்கு உங்கள்ட்ட விஜய் பேசுவதற்கு உண்டான வாய்ப்பு கிடைச்சா என்ன சொல்லணும்னு நினைப்பீங்க? ஐ எம் நாட் கோயிங் டு வோட் யூ எனிவே. நான் எதுக்கு வோட் பண்ணணும் அல்லது என்னோட அரசியல் பரண்டது யூ ஆர் நாட் கோயிங் டு கன்வின்ஸ் மீ ஃபார் ஷூர். தட் இஸ் நாட் கோனா ஹேப்பன். பி கைண்ட் டு குயர் பீப்பிள். அவ்வளவுதான் நான் கேட்க முடியும்.